நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டு கண்ணாடியை பார்க்கறான். அவனோட நெத்தியில ஒரு எக்ஸ் மார்க் இருக்கு. என்னடா இதுன்னு தண்ணியை ஊத்தி நல்லா தேய்ச்சி பார்க்கறான். ஆனா அந்த எக்ஸ் மார்க் போகவே இல்ல. உடனே அவன் ஒய்ஃப் கிட்ட போய் என் தலையில யார் எக்ஸ் போட்டது நீ தானன்னு கேட்கறான். அதுக்கு அவ ஏன் லூஸ் மாதிரி வளர்ற, உன் தலையில ஒன்னும் இல்ல, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆபீஸ்க்கு ட்ரெயின்ல போகும்போது கூட மத்தவங்க பார்த்தா அசிங்கமா இருக்கும்னு ஒரு கர்ச்சீஃபை வச்சு தலையை மறைச்சுக்கிட்டே போறான். ஆபீஸ்ல ஒரு பொண்ணுகிட்டையும் கேட்டு பார்க்கறான். அவளும் தலையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. பாத்ரூமுக்கு போய் கர்ச்சீப்பை எடுத்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கறான். அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை புரியுது. அந்த எக்ஸ் மார்க் அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. பயந்து போன நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கறான். ஆனா டாக்டர் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இவனும் முடிய தள்ளிட்டு நெத்திய காட்டியும் டாக்டர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. மனசொடைஞ்சு ரோட்ல நடந்து வரும்போது ஆப்போசிட்ல ஒருத்தர் வராரு. ஆச்சரியமா அவரோட தலையிலயும் அதே எக்ஸ் மார்க் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அன்னைக்கு நைட் டின்னர் ஒன்னா சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எனக்கு ஏன் இந்த எக்ஸ் மார்க் வந்துச்சுன்னு தெரியலன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு. நம்ம ஹீரோவும் அதே தான் எனக்கும் ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து டிவி பார்க்கும்போது ஒரு நியூஸ் ஓடுது. ஒரு பெரிய விஐபி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவரோட கடைசி வீடியோவை காட்டும்போது அவரோட தலையிலயும் அந்த எக்ஸ் மார்க் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்கறாரு. அப்பதான் அவனுக்கு இந்த ரகசியம் புரியுது. தலையில எக்ஸ் மார்க் வந்தா அவங்க சாக போறாங்கன்னு அர்த்தம். நம்ம ஹீரோ பதட்டத்திலேயே அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. ஆனா போனை எடுத்ததோ ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அவங்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அழுகுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் நமக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு, அது வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம்னு முடிவெடுக்கிறான். தான் பொண்ணும் ஒய்ஃபும் நல்லா இருக்கணும்னு அவனோட பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போடுறான். அப்புறம் நஷ்டத்துல இருக்க முதலாளிக்கு லோன் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்றான். அப்படியே நம்ம ஹீரோக்கு ஹாப்பியா லைஃப் போகுது. ஒரு நாள் ட்ரெயின்ல போகும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரோட தலையிலையும் எக்ஸ் மார்க் தான் இருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆகிடுறான். இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு ட்ரெயினை விட்டு வெளியே இறங்கிடுறான். ஆனா வெளியில இருக்கிற எல்லாரோட மனுஷங்க தலையிலயும் எக்ஸ் மார்க் தான் இருக்கு. அதை பார்த்துட்டு பயத்துல வீட்டுக்கு ஓடி வரான். அங்க அவனோட ஒய்ஃப் குழந்தை தலையிலயும் எக்ஸ் மார்க் இருக்கு. அப்ப டிவில பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. ஊரு ஃபுல்லா ஒரு பயங்கரமான வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் அவனுக்கு புரியுது உலகமே அழிய போகுதுன்னு. நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியலன்னு அழுதுகிட்டே கத்துறான்.